அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் எக்கனாமிக்ஸில் முக்கியமான ஒரு 100 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்க. கீழ் காண்பவனவற்றுள் எது எவை தவறானவை? இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்க, எது தவறானவை. இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, முதன்முறையாக பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டதால் 8வது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி பெற்றது. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சரியான விடை. இரண்டாவது கூற்று தவறான ஒன்றாகும். நிதி ஆயோக் என்ற அமைப்பின் கூற்றுப்படி இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களின் 2030ஆம் ஆண்டிற்குள் எதை போக்குவதாக குறிக்கோள் கொண்டுள்ளது? நிதி ஆயோக் அமைப்பின்படி 2030க்குள்ள எதை போக்குவதாக குறிக்கோள் கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறுமை என்பது சரி. கீழ் காண்பவனவற்றில் சரியான இணையை தேர்ந்தெடு. இதுல வேளாண்மை முன்னேற்றம் காட்கில் திட்டம் 3.6 வளர்ச்சி%. இதுல சரியான இணை எந்த இணை? தொழில் முன்னேற்றம் பிசி மகளநோபிஸ் 4.1 வளர்ச்சி வீதம் என்பது சரியான கூற்றாகும். இந்தியாவில் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் நீல புரட்சி தொடங்கப்பட்டது? அது எந்த ஐந்தாண்டு திட்டம்? ஆன்சர் 7வது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் நீல புரட்சி தொடங்கப்பட்டது. அடுத்த ஒன்று பொறுத்துக. இப்படி ஆப்ஷன் பாருங்க. மைய திட்டம், தூண்டும் திட்டம், சுட்டிக்காட்டும் திட்டம், சுழல் திட்டம். மைய திட்டம் சமத்துவ திட்டமிடல், தூண்டும் திட்டம் கலப்பு பொருளாதார குடியரசு நாடு, சுட்டிக்காட்டும் திட்டம் தொழில் முனைவோருடன் கலந்தாலோசிப்பது, சுழல் திட்டம் வருடம் ஒரு முறை திட்ட மதிப்பீடு. இதற்கு ஆப்ஷன் டி சரியான விடை. கீழ் காண்பவனவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. திட்டக்குழு தொடர்பான தவறான ஒன்று எது? ஆப்ஷன்ல பாருங்க. திட்டக்குழு தொடர்பான தவறான ஒன்று ஆன்சர் தேசிய வளர்ச்சி கவுன்சிலானது திட்ட வரைவை உருவாக்கும், அதனை திட்டக்குழுவானது அங்கீகரிக்கும் என்பது தவறான ஒன்றாகும். நேரு மகளநோபிஸ் திட்ட மாதிரி பின்வரும் உத்திகளை வலியுறுத்துகிறது. இதுல எது சரி தவறு? நேரு மகளநோபிஸ் திட்ட மாதிரி பின்வரும் உத்திகளை வலியுறுத்துகிறது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிக சேமிப்பு வீதம், கனரக தொழிலுக்கு முன்னுரிமை, புதிய தொழிலுக்கு பாதுகாப்பு. இதில் ஆப்ஷன் சி சரியான விடை. இறக்குமதி பதிலீட்டு ஊக்கமின்மை என்பது வலியுறுத்தாத ஒன்றாகும். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. அது என்னன்னு பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. இதுல திட்டக்குழுவுக்கு பதிலாக நிதி ஆயோக்கை உருவாக்கும் முடிவை இந்திய அரசு ஆகஸ்ட் 13, 2014 எடுத்தது. இந்திய பிரதமரை தலைவராக கொண்ட நிதி ஆயோக்கில் மத்திய அமைச்சர்கள் உறுப்பினராக உள்ளனர். இது மக்கள் சார்பு, மேம்பாடு, சமத்துவம், வெளிப்படைத்தன்மை, பங்கேற்பு, அதிகாரமளித்தல், செயல்திறன், சார்பு அனைத்தையும் உள்ளடக்கியது போன்ற 7 தூண்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதுல 1, 2, 4 மட்டும் சரி. நிதி ஆயோக் தலைவரே அதன் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் செயல்பட்டு அதன் பணிகளை வழிநடத்துகிறார் என்பது தவறான ஒன்று. பொருளாதார திட்டமிடல் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகளை அடைய உரிய பொறுப்பில் உள்ளவர்கள் நிதானமாக சிந்தித்து இருக்கக்கூடிய பொருளாதார வளங்களை அதிகளவு பயன்படுத்த சுட்டிக்காட்டு வழிமுறைகளாகும் என்று கூறியவர் யார்? பொருளாதார திட்டமிடல் பற்றி இப்படி கூறியவர் யார்? ஆன்சர் டால்டன் என்பது சரியான விடை. கூற்று இந்தியாவில் 17% மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேளாண்மை துறையிலிருந்து கிடைக்கிறது. காரணம் பசுமை புரட்சி, பசுமை மாறா புரட்சி மற்றும் உயிர் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளில் வேளாண்மையில் தன்னிறைவுடன் உபரி உற்பத்தியும் அடைந்துள்ளது. இதுல கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் என்பது ஆப்ஷன் ஏ சரியான விடை. தவறான கூற்றை கண்டறிக. இந்தியாவோட தவறான கூற்று என்ன? உலகின் புவிப்பரப்பில் எவ்வளவு, உலக வருவாயில், உலக மக்கள் தொகையில். இதுல தவறான ஒன்று பார்த்தீங்கன்னா, உலக வருவாயில் 1.4% வருவாயை பெற்றுள்ளது இந்தியா என்பது தவறான கூற்றாகும்.
திட்டக்குழு இந்திய திட்டக்குழு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிலும் பணியாற்றினார். அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை 1935 தோற்றுவித்தார். கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கையின் முன்னோடியாக அறியப்படுகிறார். மேலே குறிப்பிட்டுள்ள அந்த நபர் யார்? இந்திய திட்டக்குழு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிலும் பணியாற்றினார். அந்த நபர் பார்த்தீங்கன்னா ஜே.சி. குமரப்பா என்பது சரி. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஆங்கிலேயர் நுழைவுக்கு முன் இந்திய பொருளாதாரம் கிராமத்தை சார்ந்து வாழ்ந்து வந்தது. கிராம பொருளாதாரம் சுயசார்பற்ற பொருளாதாரமாக இருந்தது தவறு. இதுல ஆப்ஷன் பி கூற்று 1 மற்றும் சரியான கூற்றாகும். பசுமை புரட்சியின் ஆரம்பமாக 1960-61களில் எத்தனை மாவட்டங்களில் வழிநடத்தும் திட்டத்தை கொண்டு வந்தனர்? அது எத்தனை மாவட்டங்களில் கொண்டு வந்தனர்? 1960-61களில் 7 மாவட்டம் என்பது சரி. வி.கே.வி. ராவ் முக்கிய கருத்தியலில் பொருந்தாதது என்ன? வி.கே.ஆர்.வி. ராவ் முக்கிய கருத்தியலில் பொருந்தாதது ஆன்சர் தொழில்நுட்ப தேர்வு என்பது சரியான விடை. காதி மற்றும் கிராம தொழிற்சாலை ஆணையம் எந்த 5ஆண்டு திட்டத்தில் அமல்படுத்தப்பட்டது? காதி மற்றும் கிராம தொழிற்சாலை ஆணையம் எந்த 5ஆண்டு திட்டத்தில் அமல்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2வது 5ஆண்டு திட்டம் என்பது சரி. நிதி ஆயோக்கில் வெளியிடப்படாத குறியீட்டை தேர்ந்தெடுக்க. இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநில மருத்துவமனை குறியீடு. இது நிதி ஆயோக்கில் இடம்பெறாத வெளியிடப்படாத குறியீடாகும். மூடிய பொருளாதாரம் என்பது என்ன வகை பொருளாதாரம்? மூடிய பொருளாதாரம் ஆன்சர் அதுல ஏற்றுமதியோ இறக்குமதியோ நடைபெறவில்லை என்பது சரி. 12வது 5ஆண்டு திட்டத்தின் முதன்மையான நோக்கம் என்பது என்ன? 12வது 5ஆண்டு திட்டத்தின் முதன்மையான நோக்கம் பார்த்தீங்கன்னா வேகமாக நிலையான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று கீழே வந்துருச்சா? பெரும் பிரிவினை ஆண்டு 1921, சிறுபிளவு ஆண்டு 1951, மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு 1961, மக்கள் தொகை மாறுதல் 2011. இதற்கு ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 2143 என்பது சரியான விடையாகும். பெரும்பிரிவினை ஆண்டு 1921, சிறுபிளவாண்டு 1951, மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு 1961, மக்கள் தொகை மாறுதல் 2011ஆம் ஆண்டு. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி 2023 படி உலக பொருளாதார நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்திருக்கிறது? உலக பொருளாதார நாடுகளின் பட்டியல் பார்த்தீங்கன்னா இந்தியா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 5வது இடத்தை பிடித்துள்ளது. கீழ் கண்டவற்றுள் புதிய தொழிற்கொள்கையின் நோக்கங்களை அடைவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முறைகள் யாவை? என்னென்ன முறை? தொழில் உரிமம், அயல்நாட்டு முதலீடு, பொதுத்துறை நிர்வாகம். அயல்நாட்டு வாணிப கொள்கை கிடையாது. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. பாம்பே திட்டம் பற்றிய கூற்றுகளில் தவறானது எந்த கூற்று? இதுல பாத்தீங்கன்னா 1940ஆம் ஆண்டு தொடங்கினர். மும்பையின் முன்னணி தொழிலதிபர்கள் பாம்பே திட்டம் என்ற திட்டத்தை 1938 முன்மொழிந்தனர். இது 10 ஆண்டுகளுக்கான தொழில் முதலீட்டு திட்டம் என்பது தவறான ஒன்று. 1944 காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் யார்? காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் ஸ்ரீமன் நாராயண் என்பது சரியான விடை. நிதி ஆயோக் ஏன் உருவாக்கப்பட்டது? நிதி ஆயோக் ஏன் உருவாக்கப்பட்டது? இது கூட்டுறவு கூட்டாட்சி முறையை ஊக்குவித்தல், குவியல் அல்லாத பரவலாக்கப்பட்ட திட்டமிடுதல், துறைகளுக்கும் மாநிலங்களுக்கும் இடையே உள்ள மோதல்களை களைதல். ஆப்ஷன் சி சரியான விடை. வெளியுறவு கொள்கைகளை கையாளுதல் என்பது தவறான ஒன்று. கீழ் காண்பனவற்றை காலவரிசைப்படுத்துக. காந்திய திட்டம் எப்ப எந்த ஆண்டு வந்தது? சர்வோதயா திட்டம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் விஸ்வேஸ்வரய்யா திட்டம், பாம்பே திட்டம், அடுத்த ஒன்று காந்திய திட்டம், மக்கள் திட்டம், சர்வோதயா
5வது சர்வோதயா திட்டம். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. தேசிய மற்றும் சர்வதேச பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நடைமுறைகளையும் புதிய கொள்கைகளையும் ஏற்படுத்தவும் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக ஆதரவையும் தரும் அமைப்பு எது? அந்த அமைப்பு தேசிய மற்றும் சர்வதேச பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நடைமுறைகளையும் புதிய கொள்கைகளையும் ஏற்படுத்தவும் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஆதரவையும் தரும் அமைப்பு நிதி ஆயோக் என்பது சரி. இந்தியாவில் திட்டக்குழுவினை அமைப்பதற்கான அரசாங்கத்தின் முக்கிய நோக்கங்கள் என்ன? நாட்டின் வளங்களை திறமையாக பயன்படுத்துவதன் மூலம் மக்களின் வாழ்க்கை தரத்தில் விரைவான முன்னேற்றத்தை கொண்டு வருதல், உற்பத்தியை அதிகரிக்க உதவுதல், நாட்டின் அனைத்து பணிகளிலும் அனைவருக்கும் வேலை வாய்ப்புகளை வழங்குதல். இதற்கு ஆப்ஷன் பி தான் சரியான விடை. நிதி ஆயோக் கீழ்கண்ட எதன் மூலமாக அமைக்கப்பட்டது? நிதி ஆயோக் பார்த்தீங்கன்னா அமைச்சரவை தீர்மானம் மூலம் நிறைவேற்றப்பட்டது என்பது சரி. காலனி ஆதிக்கத்தின் அடிப்படையில் முழு காலத்தையும் வரலாற்று பொருளியல் அறிஞர்கள் எவ்வாறு பிரித்தனர்? காலனி ஆதிக்கத்தின் அடிப்படையில் முழு காலத்தையும் வரலாற்று பொருளியல் அறிஞர்கள் பார்த்தீங்கன்னா இதுல வணிக மூலதன காலம், தொழில் மூலதன காலம், நிதி மூலதன காலம் இவை அனைத்தும் சரி என்பது சரியான விடை. இந்திய தொழிற்கொள்கை 1948 இந்த முறையை பரிந்துரைத்தது. எந்த முறை? மைய திட்டக்குழு மற்றும் கலப்பு பொருளாதாரம் என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று பொறுத்துக. இப்படி ஆப்ஷன்ல பாருங்க. MRTP, பிமா, தொழில் தகராறு சட்டம், செல்வ வரி. இதற்கு MRTP நியாயமற்ற வாணிப முறைகளை கட்டுப்படுத்துதல், பிமா என்பது அந்நிய செலாவணியை பராமரித்தல், தொழில் தகராறு சட்டம் தொழில் அமைதியை ஊக்குவித்தல், செல்வ வரி பொருளாதார ஆற்றல் செறிவினை குறைத்தல். இதற்கு ஆப்ஷன் டி வந்து சரியான விடையாகும். திட்டக்குழு இந்தியா விஷன் 2020 என்ற இந்திய பொருளாதாரம் குறித்த முன்மதிப்பீட்டினை எப்போது வெளியிட்டது மற்றும் அதனை உருவாக்கியவர் யார்? இது வந்து பாத்தீங்கன்னா 23/1/2005 பிரணாப் முகர்ஜியால் வெளியிடப்பட்டது. அதாவது இந்தியா விஷன் 2020 என்ற முன்மதிப்பீட்டை 2005 பிரணாப் முகர்ஜி வந்து உருவாக்கினார். இந்திய தொழிற்கொள்கை 1956 படி பொருந்தாததை கண்டறிக. இதுல ஆப்ஷன்ல பாருங்க. பொருந்தாதது பெருமளவு உற்பத்தி நிறுவனங்களின் உற்பத்தியை மேம்படுத்த மானியம் வழங்கியது என்பது பொருந்தாத ஒன்றாகும். 3 ஆண்டு திட்டங்கள் எந்த ஆண்டுகளுக்கிடையே அமல்படுத்தப்பட்டது? 3 ஆண்டு திட்டங்கள் பார்த்தீங்கன்னா 66 முதல் 69 வரை என்பது சரியான விடை. ரிசர்வ் வங்கி பண அளிப்பின் அளவீடுகளில் சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இதுல M4 = M3 + அஞ்சலகத்தில் உள்ள அனைத்து வைப்புகள் என்பது சரியான இணையாகும். இது 11th புக்ல வரும். அடுத்த ஒன்று கூற்று காரணம். வேளாண்மையை ஏற்படுத்தாமலும் உற்பத்தி அளவுகள் குறையாமலும் பணவீக்கத்தை திருப்பும் செயல்முறையே மீள் பணவீக்கமாகும். வேலை வாய்ப்பின்மையை பாதிக்காத வகையில் கடன்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் பணவீக்கத்தினை குறைக்கலாம். இதற்கு கூற்று மட்டும் சரி, காரணம் தவறு என்பது சரியான விடையாகும். பண அளவு என்ற காரணியை விட மக்கள் தங்கள் கையில் ரொக்கமாக வைத்திருக்கும் விரும்பும் உண்மை வருமானத்தின் பகுதி பணமதிப்பினை தீர்மானிப்பதில் மிக முக்கிய பங்கினை வகிக்கிறது. இது யாருடைய கூற்று? பண அளவு. இதை பற்றி கூற்றை கூறியவர் ஆன்சர் ஆல்பிரட் மார்சல் என்பது சரியான ஒன்று. அடுத்த ஒன்று மும்பை வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு. சென்னை வங்கி. மும்பை வங்கி 1840, சென்னை வங்கி 1843, வங்காள வங்கி 1809, ஹிந்துஸ்தான் வங்கி 1770. இதற்கு ஆப்ஷன் பி வந்து சரியான விடையாகும். கீழ் காண்பனவற்றுள் தேசிய வருவாய் கணக்கீட்டில் உள்ள சிரமங்களில் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடு. தேசிய வருவாய் கணக்கீட்டில் வேறுபட்ட ஒன்று எது? ஆப்ஷன்ல பாருங்க. பணம் செலுத்தப்படும் சேவைகள் என்பது சரியான விடையாகும். பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை
மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு எந்த குழு? பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு நரசிம்மன் குழு என்பது சரி. கீழ் காண்பனவற்றுள் தவறான இணையை தேர்ந்தெடு. எக்ஸிம் பேங்க், நபார்டு. இதுல தவறான இணை பார்த்தீங்கன்னா நபார்டு வங்கி ஜூலை 1984 என்பது தவறான இணையாகும். கூற்று காரணம்: ரெப்போ விகிதம் எப்பொழுதும் மீள் ரெப்போ விகிதத்தை விட குறைவாக இருக்கும். காரணம், பணத்தின் அளிப்பை கட்டுப்படுத்த இந்திய ரிசர்வ் வங்கியால் மேற்கொள்ளப்படும் கருவியாக ரெப்போ மற்றும் மீள் ரெப்போ விகிதம் உள்ளது. இதற்கு கூற்று தவறு, ஆனால் காரணம் மட்டும் சரி என்பது ஆப்ஷன் டி சரியான விடை. பண மதிப்பு நீக்கத்தின் நோக்கங்களில் தவறானதை தேர்ந்தெடு. பணம் நீக்க மதிப்பின் நோக்கங்களில் தவறான ஒன்று எது? இங்க ஒரு கொஸ்டின் இருக்கு, சாரி. 5 இணை வங்கிகளுடன் பாரதிய மகிழா வங்கியும் இணைக்கப்பட்டு பாரத ஸ்டேட் வங்கியாக எப்போது செயல்பட தொடங்கியது? 5 இணை வங்கிகளுடன் பாரதிய மகிழா வங்கியும் இணைக்கப்பட்டு பாரத ஸ்டேட் வங்கியாக எப்போது செயல்பட தொடங்கியது? ஏப்ரல் 1, 2017 என்பது சரி. பணமதிப்பு நீக்கத்தின் நோக்கங்களில் தவறானது என்ன? இதுல மக்களிடம் உள்ள செல்லாத பணத்தினை மாற்றுவது, கள்ளப்பணத்தின் புழக்கத்தினை நிலையாக இருக்க செய்வது. இதுல தவறானது 2, 3 கூற்றுகளும் தவறான ஒன்றாகும். பொறுத்துக பிசரின் பண அளவு கோட்பாடு. இதுல எம்னா என்ன, வி, பி மற்றும் டினா என்னன்னு பார்த்தலாம். இதுல அப்படியே பொருந்தித்தான் இருக்கு. எம்னா மொத்த பண அளவு, பணத்தின் சுழற்சி வேகம் வி, வாணிபத்தின் அளவு பி, டிங்கிறது பொதுவிலை மட்டம். இதற்கு ஆப்ஷன் ஏ சாரி, இதுல மொத்த பண அளவு, பணத்தின் சுழற்சி வேகம், பிங்கிறது பொதுவிலை மட்டம், டிங்கிறது வாணிபத்தின் அளவு. இதற்கு ஆப்ஷன் சி தான் 1, 2, 4, 3ங்கிறது சரியான விடை. கீழ் காண்பனவற்றுள் தவறான இணையை தேர்ந்தெடு. யாராரு என்ன சொல்லியிருக்காங்கிறது. பணவீக்கம் சட்டபூர்வமற்ற வரிவிதப்பு என்பது கிரௌதர் கூறினார் என்பது தவறான இணையாகும். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எவை தவறானது? ஆப்ஷன்ல அப்படி பாருங்க, எது ஒன்று தவறானது? இதுல மேற்கூறிய எவையும் இல்லை என்பது சரியான விடை. அங்காடி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, காரண விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பிளஸ் நிகர மறைமுக வரிகள். காரணி விலையில் நிகர நாட்டு உற்பத்தி ஈக்குவல் டு அங்காடி விலையில் நிகர நாட்டு உற்பத்தி மைனஸ் நிகர மறைமுக வரிகள். அங்காடி விலையில் மொத்த நாட்டு உற்பத்தி என்பது அங்காடி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பிளஸ் வெளிநாட்டில் இருந்து வரும் காரணிகள் வருமானம். இதுல எவையும் தவறு கிடையாது. ஆப்ஷன் டி சரியான விடை. கீழ் காண்பவனவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடுக்க. அந்த சட்டம் இயற்றப்பட்ட சரியான இணை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வங்கி குறை தீர்ப்பாயம் 1995 அமைக்கப்பட்டது என்பது சரியான இணை. கீழ் காண்பவனவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. அப்படி ஆப்ஷன்ல பாருங்க, தவறானது எது? புதிய பொருளாதார திட்டத்தினை தொடர்ந்து வட்டார ஊரக வங்கியில் 1972 ஆரம்பிக்கப்பட்டது என்பது தவறான இணையாகும். கீழ் காண்பவனவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடு. தவழும் பணவீக்கம்னா என்ன? நடக்கும் பணவீக்கம், ஓடும் பணவீக்கம், தாவும் பணவீக்கம். இதுல ஓடும் பணவீக்கம், பணவீக்க விகிதம் 10 முதல் 20% இருப்பது என்பது தவறான இணையாகும். வணிக வங்கிகளின் பணிகள் பற்றிய கூற்றுகளில் தவறானதை காண்க. இதுல ஆப்ஷன்ல பாருங்க, வங்கிகள் கால வைப்புகளுக்கு குறைவான வட்டியை வழங்குகின்றன. இதுதான் தவறான கூற்று வணிக வங்கிகளின் பணிகளில். ஆப்ஷன் டி சரியான விடை. வங்கி
அல்லாத நிதி நிறுவனங்களில் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. வங்கி அல்லாத நிதி நிறுவனம் ஜனா குறுநிதி வங்கி என்பது சரியான விடை. வங்கி விகித கொள்கை பற்றிய கூற்றுகளில் சரியானவைகளை காண்க. இதுல பாத்தீங்கன்னா தள்ளுபடி விகித கொள்கை என்றும் அழைக்கப்படுகிறது. பணவாட்ட காலத்தில் வங்கி தள்ளுபடி விகிதம் குறைக்கப்படுகிறது. பண வீக்க காலத்தில் வங்கி விகிதம் அதிகரிக்கப்படுகிறது. நடப்பு வட்டி விகிதம் அதிகரிக்கப்பட்டு கடன் அளவு குறைக்கப்படுகிறது. கடன் பண அளிப்பு அதிகரித்து பணவாட்டம் சரி செய்யப்படும். இதுல அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று. கீழே உள்ளவற்றில் எந்த வரி மைய அரசின் பட்டியலில் இல்லை? எந்த வரி? விவசாய வருமான வரி என்பது சரி. பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. இதெல்லாம் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. இந்திய ரிசர்வ் வங்கி அந்நிய செலாவணியின் பாதுகாவலன். இந்திய ரிசர்வ் வங்கி அரசிற்கான நிதி வருவாயை பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் அரசின் செலவினங்களுக்கு பணம் வழங்குதல் பணியை செய்கிறது. இதற்கு ஆப்ஷன் பி சரியான விடை. 1934 ஏப்ரல் 1 துவங்கப்பட்டது என்பது தவறான ஒன்றாகும். இது ஒரு நாட்டின் உற்பத்தியை கணக்கிடுவதாகும். இம்முறை சரக்கு முறை என்றும் அழைக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் விவசாயம், தொழில், வணிகம் போன்ற துறைகளின் உற்பத்தியின் மொத்தமே தேசிய உற்பத்தி ஆகும். மேற்கூறிய கூற்றுகளை கொண்டு அதனுடைய சரியான முறை என்ன முறை? இதற்கு பார்த்தீங்கன்னா உற்பத்தி முறை என்பது சரியான விடையாகும். பண அளிப்பின் நீர்மத்தன்மையை ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துக. பண அளிப்பின் நீர்மத்தன்மையை இதுல ஏறு வரிசையில 1, அடுத்தது பார்த்தீங்கன்னா 2, 3, 4. இந்த ஆப்ஷன் ஏ சரியான விடை. M4, M2, M1, M3 இதெல்லாம் 11th இருக்கு. கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அடுத்த ஒன்று, விளைவு தேவை தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. வங்கியியல் 12th நினைக்கிறேன். விளைவு தேவை தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. இதுல வேலை வாய்ப்பு மற்றும் வருமானம் பற்றிய கீன்ஸ் கோட்பாட்டின் ஆரம்ப புள்ளியே விளைவு தேவை கருத்தாகும். மொத்த விளைவு தேவை அதிகரிக்கும் போது வேலை வாய்ப்பின் அளவிலும் ஏற்றம் வரும். நுகர்வு மற்றும் முதலீட்டு செலவு ஆகிய 2 காரணிகளுமே விளைவு தேவையின் அளவை நிர்ணயிக்கின்றன. இதுல அனைத்து கூற்றுகளும் சரியான ஒன்று. பின் வருவனவற்றுள் எது நிதி கொள்கையின் கீழ் வரும்? ஆப்ஷன்ல நிதி கொள்கையின் கீழ் வருவது அரசின் செலவு ஆகும். பின்வரும் கூற்றுகளை கவனி. இதுல ஜிடிபி குறைப்பான் என்பது ஜிடிபியை தவிர குறிப்பிடப்பட்டுள்ள பண்டங்கள் மற்றும் பணிகளின் விலை மாற்ற குறியீட்டெண் என்பது தவறு. கொடுக்கப்பட்ட ஆண்டில் பணமதிப்பு அடிப்படையில் கணக்கிடப்பட்ட ஜிடிபியை உண்மை ஜிடிபியால் வகுத்து 100ஆல் பெருக்கினால் ஜிடிபி குறிப்பானை கணக்கிடலாம். இதுல 2 மற்றும் சரியான கூற்றாகும். பின்வருவனவற்றுள் எது எவை பணவியல் கொள்கையின் நோக்கங்கள்? இதுல விலை நிலைத்தன்மை, பொருளாதார வளர்ச்சி, சமூக நீதி. ஆப்ஷன் சி சரியான விடையாகும். பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. வருவாய் பற்றாக்குறை, பட்ஜெட் பற்றாக்குறை, முதன்மை பற்றாக்குறை. இதுல வருவாய் பற்றாக்குறை கடன் தவிர்த்த மொத்த வரவினை விட செலவினம் அதிகமாக இருப்பது. பட்ஜெட் பற்றாக்குறை இதற்கு பார்த்தீங்கன்னா மொத்த வரவுகளை விட மொத்த செலவினம் அதிகமாக இருப்பது. வருவாய் பற்றாக்குறை வருவாய் வரவுகளை விட வருவாய் செலவினம் அதிகமாக இருப்பது. முதன்மை பற்றாக்குறை கடன்கள் மற்றும் வட்டி தவிர்த்த மொத்த வரவுகளை விட மொத்த செலவினம் மிகுதியாக இருப்பது. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. அரசுக்கு கடன் வழங்குவதற்கு வணிக வங்கிகள் பயன்படுத்தும் நெறிமுறையை பின்வரும் விதிமுறைகளில் எது குறிப்பிடுகிறது? அந்த ஒன்று பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வ பணப்புழக்க விகிதம் என்பது சரி. வங்கி விகிதத்தின் அதிகரிப்பு பொதுவாக குறிப்பிடுவது எதை? வங்கி விகிதத்தின் அதிகரிப்பு மத்திய வங்கி இறுக்கமான பணக் கொள்கையை பின்பற்றுவது என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று வரி, நிறுவன வரி, சுங்க வரி, செல்வ வரி, கலால் வரி. இதுல எது மறைமுக வரி? இதுல பாத்தீங்கன்னா சுங்க வரி மற்றும் கலால் வரி தான் மறைமுக வரியாக உள்ளது. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை.
பொறுத்துக, பணத்தின் வாங்கும் சக்தி, அதை பற்றி கூறியவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு. இதற்கு ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. பணத்தின் வாங்கும் சக்தி இர்விங் ஃபிஷர், வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு ஜேஎம் கீன்ஸ், நாடுகளின் செல்வம் பற்றிய இயல்பு மற்றும் காரணங்கள் ஆடம் ஸ்மித், ரூபாயின் பிரச்சனை அதன் தோற்றமும் தீர்வும் அம்பேத்கர். இதற்கு ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடையாகும். இந்தியாவில் 1881ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட மற்றும் இந்தியர்களால் வரையறுக்கப்பட்டு நிர்வகிக்கப்பட்ட முதல் வங்கி எந்த வங்கி? அந்த வங்கி பார்த்தீங்கன்னா அயோத்தி வணிக வங்கி என்பது சரி. பின்வரும் கூற்றுகளில் நிதி பொறுப்பு மற்றும் பட்ஜெட் மேலாண்மை சட்டத்தின்படி சரியானது எது? ஆப்ஷன்ல பாருங்க. நிதி பொறுப்பு மற்றும் பட்ஜெட் மேலாண்மை சட்டத்தின்படி நிதி மற்றும் வருவாய் பற்றாக்குறை என்பது சரி. பின்வரும் கூற்றுகளை கவனி. இந்திய ரிசர்வ் வங்கி ஜனவரி 26, 1950 தேசியமயமாக்கப்பட்டது. இந்திய அரசாங்கத்தில் கடன் வாங்கும் நிதி திட்டம் நிதி அமைச்சகத்தின் செலவினத்துறையால் கையாளப்படுகிறது. மேற்கண்ட கூற்றுகளில் எது எவை சரியானது? இதுல எதுவும் இல்லை என்பது சரியான விடை. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் பொருத்தமான அளவுகோல் எது? அந்த அளவுகோல் பார்த்தீங்கன்னா தனிநபர் உண்மையான வருமானம் என்பது சரி. 1982 வேளாண் மறுநிதி மற்றும் வளர்ச்சி கழகம் எதனுடன் இணைக்கப்பட்டது? வேளாண் மறுநிதி மற்றும் வளர்ச்சி கழகம் பார்த்தீங்கன்னா எல்டிபியுடன் இணைக்கப்பட்டது என்பது சரியான விடை. நபார்டுடன் இணைக்கப்பட்டது தான் சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, பண வணிக வங்கிகளின் பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. வணிக வங்கிகளின் கூற்று. இதுல லாபம் நோக்கமுடைய வணிக வங்கிகள் வைப்புகளை பெற்று முதலீட்டுக்கான கடன்களை அளிக்கின்றன. கால வைப்புகளை வங்கிகளிடமிருந்து மீளப்பெற குறிப்பிட்ட கால இடைவெளியும் எழுத்துப்பூர்வமான முன்னறிவிப்பும் தேவைப்படுகிறது. இதுல 2, 3 இதுதான் வணிக வங்கிகள் பற்றிய கூற்றுகளில் சரியானது ஆகும். விவாத் சே விஸ்வாஸ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? விவாத் சே விஸ்வாஸ் திட்டம் நேரடி வரியுடன் தொடர்புடையதாகும். பாராளுமன்ற சட்டப்படி தொழில்நிதி மற்றும் மேம்பாட்டு நிறுவன சங்கிலி தொடரில் முதன்மையாக 1948ஆம் ஆண்டு ஜூலை 1 இந்திய அளவில் அமைக்கப்பட்ட உள் நிறுவனம் எது? அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்திய தொழில் நிதி கழகம் என்பது சரி. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. பாருங்க அப்படி ஆப்ஷன்ல. இதுல எது சரி எது தவறு? இதுல வேட் எனப்படுவது அடுக்கு விளைவில்லாத ஒருமுனை வரி என்பது தவறு. அதே மாதிரி ஜிஎஸ்டி எனப்படுவது அடுக்கு விளைவில்லாத பல்முனை வரி என்பது தவறு. இதற்கு ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. இந்திய நிதிக்குழுவின் பணிகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு. அப்படி ஆப்ஷன் பாருங்க. இந்திய நிதிக்குழுவின் பணிகளில் பொருந்தாத ஒன்று, மாநிலங்களவைக்கு செலுத்தப்படும் அவசரகால நிதி மற்றும் மாநில திரட்டு நிதிகளை மத்திய அரசிடமிருந்து பெற்று தருவது என்பது பொருந்தாத ஒன்றாகும். மத்திய மாநில அரசுகளால் வசூலிக்கப்படும் வரிகளில் சிலருக்கே கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றுள் மத்திய அரசால் வசூலிக்கப்படும் வரிகளை குறியீடுகளை பயன்படுத்தி தேர்வு செய்க. இதுல எது மத்திய அரசால் வசூலிக்கப்படுகிறது? இதுல சுங்கவரி, கலால் வரி என்பது ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. விற்பனையை விட உற்பத்தியின் இயக்கத்தில் உள்ள எந்த ஒரு உற்பத்தி பொருட்களின் மீதும் விதிக்கப்படும் வரி எந்த வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுங்கத்தீர்வை வரி என்பது சரி. கீழ் காண்பனவற்றுள் எத்தனை இணை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? 11வது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு, தலைவர் யாரு? அதே மாதிரி 12ஆம் ஆண்டு நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு, தலைவர் யாரு? ஆன்சர் இதுல 11 1998 ஏஎம் குஸ்ரோ என்பது ஆப்ஷன் 1. ஒரு இணை மட்டும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. கீழ் காண்பனவற்றுள் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடு.
ஆப்ஷன்ல பாருங்க, வேறுபட்ட ஒன்று என்பது விகிதாச்சார விதி என்பது சரியான விடை. பின் வருவனவற்றில் இந்திய நிதி ஆணையத்தின் செயல்பாடு எது? இதுல வரிகளின் நிகர வருவாயின் பங்குகளை ஒதுக்கீடு, மானியங்களை நிர்வகிக்கும் கொள்கைகளை வகுத்தல், மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள நிதியுறவை பார்ப்பது. இதற்கு ஆப்ஷன் பி சரியான விடை. கீழ் காண்பனவற்றுள் ஜிஎஸ்டியின் நன்மைகளில் சரியானதை தேர்ந்தெடு. அப்படி ஆப்ஷன்ல பாருங்க, வரி மீதான வரி ஜிஎஸ்டியில் நீக்கப்படுவதால் பொருட்களுக்கான செலவு குறைகிறது. பதிவு செய்தல், விரிவாக்குதல் செய்தல் போன்றவை ஜிஎஸ்டி இணையத்தில் செய்யப்படுவதால் அனைத்து செயல்பாடுகளும் விரைவாக நடைபெறுகிறது. இதுல ஆப்ஷன் பி 1, 3 கூற்றுகள் சரியான ஒன்றாகும். மாநில நிதி ஆணையங்கள் பற்றி குறிப்பிடும் விதிகள் யாவை? மாநில நிதி ஆணையம் விதி 243I, விதி 243Y என்பது சரியான விடை. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. இதுல எது சரி? மத்திய வருமான சட்டம் 1963 கீழ் நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் ஒன்று நிறுவப்பட்டது. காப்புரிமை வட்டி, இந்தியாவில் உள்ள மூலதன சொத்துக்களை விற்பனை செய்வதன் மூலம் பெறும் லாபம், தொழில்நுட்ப பணிகளுக்கான பங்கீட்டுக்காகவும் பெறப்படும் கட்டணங்கள் ஆகியவை நேர்முக வரிகளில் அடங்கும். இதற்கு ஆப்ஷன் ஏ 1, 2 கூற்றுகளும் சரியான ஒன்றாகும். கீழ் காண்பனவற்றுள் சரியான இணை எந்த இணை? இப்படி ஆப்ஷன்ல பாருங்க, விதி 269A மாநிலங்களுக்கு இடையான ஜிஎஸ்டி தொடர்பான வணிகம், வர்த்தகத்தின் மீது மத்திய அரசு வரி விதித்தல் மற்றும் வசூலித்தல் என்பது சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் பாருங்க, சமத்துவ கோட்பாட்டின்படி கூறுகையில் பணக்காரர்கள் ஏழைகளை விட அரசாங்கத்திற்கு அதிக வரி வருவாயை செலுத்த வேண்டும். காரணம், ஏழைகளை விட பணக்காரர்களுக்கு அதிக வரி செலுத்தும் திறன் உடையது. இதுல கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த ஒன்று ஆப்ஷன்ல பாருங்க, வளர்வீத வரி விதிப்பு எந்த வரி அப்படின்னு பாருங்க. வருமான வரி, விகித வரி விதிப்பு, நிறுவன வரி, தேய்வு வீத வரி விதிப்பு, விற்பனை வரி. இதற்கு ஆப்ஷன் டி சரியான விடையாகும். சரியானதை தேர்ந்தெடு. இதுல தற்காலிக இந்திய வரிமுறையானது பண்டை கால வரிமுறையை அடிப்படையாக கொண்டது. இது மனுஸ்மிருதி அர்த்தசாஸ்திர காலத்திலிருந்தே பின்பற்றப்படுகிறது. அரசாங்கம் அடிக்கடி வரிமுறையை மாற்றக்கூடாது மற்றும் வரி அமைப்பில் திடீர் மாற்றங்களை அறிவிக்க கூடாது என்பது உறுதி விதியாகும். ஒரு வசதியான வரி வசூலிக்கும் செலவை குறைக்கிறது. மக்கள் வருமானம் அதிகரித்தால் தானாகவே அதிக வரி வருவாயை செலுத்தும் வரி அமைப்பு வடிவமைக்கப்பட வேண்டும். அது நெகிழ்ச்சி வரி. இதுல அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். கீழ் காண்பவனவற்றுள் தவறான இணையை தேர்ந்தெடு. வருவாய் ஆதாரங்கள். இதுல தவறான இணை பார்த்தீங்கன்னா, வாணிபம் மற்றும் வேலை வாய்ப்பு மீதான வரிகள், கிராம ஊராட்சி மற்றும் மாவட்ட வாரியம் என்பது தவறு. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. நிதி ஆணையத்தின் உறுப்பினர்கள் தகுதிகள் மற்றும் தேர்வு முறையினை நாடாளுமன்றம் நிர்ணயிக்கிறது என்பது சரிதான். நிதிக்குழு தனது பரிந்துரைகளை குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிக்கும். அவர் அப்பரிந்துரைகளை பாராளுமன்றத்தின் ஒவ்வொரு அமைப்பிலும் சமர்ப்பிப்பார். இதுல ஆப்ஷன் ஏ 1, 2 கூற்றுகள் மட்டும் சரி. குறிப்பிடப்பட்ட அனைத்து டிஜிட்டல் அமைப்புகளும் பொதுவான அடையாள அட்டையாக பின்வருவனவற்றில் எதை பயன்படுத்துகிறது? எளிதாக வணிகம் செய்யும் அரசு நிறுவனங்கள் எதை பயன்படுத்துகிறனா? பேன் கார்டு, பேன் என்பது சரி. அடுத்த ஒன்று பொருத்துக. தொழில்துறை அமைச்சகம் ஆப்ஷன்ல பாருங்க, மொத்த விலை குறியீடு, மத்திய புள்ளியியல் அமைப்பு, தேசிய கணக்கு புள்ளியியல், இந்திய ரிசர்வ் வங்கி, நாணயம் மற்றும் நிதி அறிக்கை, நிதி அமைச்சகம், நாணய பொருளாதார ஆய்வு. இதற்கு ஆப்ஷன் பி சரியான விடையாகும். சர் உப்பர் தலைமையில் அமைக்கப்பட்ட நிர்வாக சீர்திருத்த குழுவின் மூலம் 1949 ஆண்டு கொண்டு வரப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் பெயர் என்ன பெயர்? அந்த இது பார்த்தீங்கன்னா செயல்முறை பட்ஜெட் என்பது சரி.
ஒரு நாடு கடன் சுமையில் சிக்கியதாக கூறப்படுவது என்பது, ஆப்ஷன்ல பாருங்க, ஒரு நாடு கடன் சுமையில் சிக்கியதாக கூறப்படுவது என்பது நிலுவையிலுள்ள கடன்களுக்கு வட்டி செலுத்த கடன் வாங்க வேண்டும் என்பது சரி. நவம்பர் 30, 1956 அன்று முதல் மினி பட்ஜெட் யாரால் தாக்கல் செய்யப்பட்டது? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டி கிருஷ்ணமாச்சாரி என்பது சரி. சரக்கு மற்றும் சேவை வரி நடைமுறைப்படுத்துவதால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன? இது பல அதிகாரிகளால் வசூலிக்கப்படும் பல வரிகளுக்கு பதிலாக இந்தியாவில் ஒரே சந்தையை உருவாக்கும். ஆப்ஷன் ஏ மற்றும் கூற்று 1 மற்றும் இதற்கு சரியானதாகும். நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் பெட்டிக்கு பதிலாக எந்த ஆண்டு தேசிய சின்னத்தை கொண்ட பாரம்பரிய பாகி கபட்டாவை கொண்டு வந்தார்? அவர் கொண்டு வந்த ஆண்டு 2019 ஆண்டாகும். மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்திற்கான அதிகபட்ச வைப்பு வரம்பு எவ்வளவிலிருந்து எவ்வளவாக நிர்ணயிக்கப்பட்டது? மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்திற்கான அதிகபட்ச வைப்பு வரம்பு இதில் 15 முதல் 30 லட்சம் என்பது சரியான விடை. ஜிஎஸ்டி கவுன்சில் செயல்முறையை அறிமுகப்படுத்திய உலகின் முதல் நாடு எது? ஜிஎஸ்டி கவுன்சில் செயல்முறையை அறிமுகப்படுத்திய முதல் நாடு இந்தியா என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான எக்கனாமிக் கேள்விகள், ஒரு 100 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.